ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் டியூஸ்டே நைட் என்ன டின்னர் பண்ணேன், வெட்னஸ்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். வெட்னஸ்டே யூஸ்வலாக நான்வெஜ் நாங்கள் நைட்டு தான் பண்ணுவோம். பட் இந்த டைம் வந்து பாப்பாவுக்கு டெய்லியும் முட்டை கொடுக்கணும், அப்படி இப்படி சின்ன வயசுலேயே கொடுக்குறது தானே பெரியவங்களானாலும் வரத்துக்கு, அதனால் முட்டை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் தோசை மாவு கொஞ்சம் எக்ஸஸாகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் புளிச்சிடுச்சு. அதை வந்து ப்ளெயினாக ஊற்றுனா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, அதிலே வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டி பணியாரம் மாதிரி செய்துட்டா நல்லாவே சாப்பிட்ருவாங்க வீட்டில். அதுவும் இல்லாமல் அந்த பணியாரமாக செய்கிறப்போ அதனோட புளிப்பு தெரியாது, இதனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் அதே தோசை மாவில் வெங்காயம் போட்டு ஆனியன் தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பணியாரத்தில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி சட்னி ஆற்றிட்டேன். அது கொஞ்சம் உரப்பாக, நீங்கள் யூஸ்வலாகவே பணியாரத்துக்கு வந்து கொத்தமல்லி சட்னி, இல்லை உளுந்து சட்னி, இல்லை வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பணியாரக்கல்லை வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றி, எவ்வளோ மாவு பணியாரத்தோட சைஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாவு ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் நான் கண்டினியூஸாக வேக விட்டுட்டேன் மீடியம் நெருப்பில். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா பணியாரத்தை திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த சைடும் வெந்துடும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப முறுமுறுப்பாக வேண்டாம், சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்லேயே திருப்பி விட்டுடலாம். நல்லா வெந்திருக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுன்றது கிடையாது. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகிடுமோ நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து இண்டோலியம் கல் அண்ட் மண்கல்லில் செய்வாங்க, கல்லுலேயே செய்த பணியார கல்லெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கல்லுக்கும் டிஃப்ரென்ஸ். இதே நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தீஞ்சு போயிடும். உங்கள் கல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கல்லை ஹீட் பண்ணுறப்போ ஹையிலையும், அதுக்கப்புறம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுப்பேன். ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா சைடும் வெந்துடும். வெந்துட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன, அஃப்கோர்ஸ் சாப்பிட்றது தாங்க. இந்த பணியாரத்தெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு கூடவே சூப்பராக அரைச்ச கொத்தமல்லி சட்னி, அதுவும் உங்களுக்கு ஏதாவது நாட்டு கொத்தமல்லி சொல்லுவாங்க, நாட்டு கொத்தமல்லி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது சின்னதாக தான் இருக்கும் அதனோட இலை. அது வளர்கிற ஹைட்டே பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இங்கே நாட்டு கொத்தமல்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ நான் இருக்கிற கொத்தமல்லியை வச்சு அரைச்சி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப எம்மியாக இருந்தது. ஸோ நம்ம வீட்டிலே செய்துட்டு, நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் எப்போவுமே நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதை ஒரு ரூலாகவே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் பணியாரம் வந்து சுட சாப்பிட்டா தாங்க சூப்பராக இருக்கும். ஆறுனதை விட சூடாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரெகுலராக நாங்கள் செய்கிற டிஃபன் ஐட்டம் தான். என்ன தான் பொன் குழந்தைங்கள நம்ம ஊட்டி வளர்த்து பார்த்துக்கிட்டாலும் அவங்க சொல்கிறது என்னவோ அப்பாவுக்கு கொடு, அப்பா அப்பா அப்பா. அதே தான் பாப்பாவுக்கு என்னென்னா அப்பாவுக்கு ஊட்டி விடு, அப்பா டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறது, அண்ட் ஸ்கூலில் வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து டான்ஸ் போகுது, டான்ஸ் ப்ராக்டிஸ். எதுக்காகன்னா ஆனுவல் டேக்காக. பாப்பாவும் ஒரு 2-3 பாட்டில் இருக்கா. அவளுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாமே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு காஸ்டியூம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னொரு காஸ்டியூம் வீராஸில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எப்போ இன்னும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும்னா, அவள் நல்லா கிரேஸ்ஃபுல்லாக அங்கே டான்ஸ் ஆடினான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸும் நைட்டு நாங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க ஏஞ்சல் மிஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நைட் நல்லபடியாக சாப்பிட்டு முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அப்புறமா வீடு க்ளீனிங்கெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ எண்ணெய் போட்டு தேவைக்கேற்ப வெங்காயம், நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கின அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மட்டும் ஆட் பண்ணி மசாலா அரைச்சிருக்கேன்.
இது பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸு. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வெட்னஸ்டேன்றதுனால யூனிஃபார்ம் போட்டுட்டு போக தேவையில்லை, அன்யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெஸ் போட்டிருக்கா. அண்ட் பாப்பாவோட ஹேர் கேர் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் அது ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. நான் எண்ணெய் அளவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது இஞ்சி பூண்டு போடுறப்போ எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்தது பாருங்களேன். வதங்கின உடனே எண்ணெய் தெரியுதுங்களா? ஸோ அது வதங்கின உடனே தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு சிலர் சொல்கிறாங்க கொத்தமல்லி, இந்த புதினா எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிசிஓடி அந்த மாதிரியான இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலர் பீரியட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. கருவேப்பிலை ஆப்வியஸ்லி அயன். ஸோ இதனால் நான் இந்த க்ரீனரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணிவிட்டு மிளகா பொடி, தனியா பொடியை ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதனோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். என்னோடய கண்ணாடி தாங்க இப்போ ப்ராப்ளமாகவே இருக்குது. கீழே குனிஞ்சா கண்ணாடி இறங்கிடுது, லூஸ் ஆகிடுச்சு. பாப்பா அடிக்கடிக்கு எடுத்து போட்டுக்க மாட்டா, பட் விளையாடுவா. என் கூட உட்காந்து பேசுகிறப்போவோ இல்லை வேறு ஏதாவது கேம் விளையாடுறப்பெல்லாம் பிடிச்சி இழுத்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுங்க. இந்த முட்டை குழம்பை நீங்கள் சாதத்துக்கு போட்டுக்கலாம், தோசை, சப்பாத்தி, எதுக்கு வேணாலையும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். நான் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கிறதுனால தேங்காய் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் குழம்பு செஞ்சு டேஸ்ட் பண்ணலன்னா நல்லா இருக்குமா? ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி சாதம் தான் வடித்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நார்மல் ஒரு ஹோம்மேட் ஃபுட் தான். இந்த டேஸ்ட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. யார் வந்தாலும் உங்களால் டக்குன்னு செய்ய முடியும். இதே முட்டை போடுற இடத்துல நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் வெஜ் குருமா, இதுவும் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் இருக்கப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப இந்த ரெசிப்பியை செய்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். வெறும் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம திரும்ப போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக ஒரு நான்வெஜ் மீல் முடிஞ்சிடுச்சு. உங்கள்கிட்ட மீன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை சிக்கன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 265 இல்லைனா மீன் ஃப்ரை மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த மீல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்க முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. நான் போய் சாப்பிட்றேன். பை பை.